தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் கிருபையாக நம்ம ஒவ்வொருத்தரையும் நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் இதை எல்லாவற்றையும் கொடுத்து கிருபையாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட தெய்வத்தை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட சங்கீதம் 96. இந்த சங்கீதத்தினுடைய சரித்திரத்தின் பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிறையிருப்பிற்கு போன ஜனங்கள், சிறையிருப்பிலிருந்து திருப்பி பாபிலோனிலிருந்து திரும்பி வருகிற ஜனங்கள் எல்லாம் நான் ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கிற வேளையில கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கர்த்தரை துதிக்க அப்ப பாடின இந்த சங்கீதம் தான் சங்கீதம் 96. இந்த சங்கீதம் 96 மிகவும் ஒரு எளிமையான சங்கீதம். இதை நம்ம யார் படிச்சாலும் நம்ம ஈஸியா அதை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் கூட இன்னைக்கு நம்ம என்டையர் சங்கீதத்தை படிச்சிருக்கிறோம். ஆனா இந்த சங்கீதத்துல இன்றைக்கு நாம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிற ஒரு வசனம் என்ன? இந்த 2 வசனங்கள். முதலாவது 4வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் இல்ல, மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இந்த 4வது வசனத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பெரியவர், எஸ், அவர்தான் பெரியவர். அதாவது இந்த இடத்துல சொல்லல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கர்த்தர் பெரியவர்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மாத்திரம் கர்த்தர் பெரியவர் இல்ல, கர்த்தர் பெரியவர். He is the great and he is greatly to be praised. அவ்வளவுதான். He is great, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற கிரேட்னு சொல்லிட்டாலே அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இல்லைன்னு தான் அர்த்தம். சோ கர்த்தர் பெரியவர், நம்மளுடைய தேவன் பெரியவர், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அதாவது எப்பயுமே இந்த நம்மளுக்கு நல்லா தெரியும், இந்த வேதாகமம் எழுதுனது எல்லாமே யூதர்களுடைய அவங்க யூஸ் பண்ணின வார்த்தைகள், அவங்களுக்கு எப்படியெல்லாம் அது இம்பார்ட்டண்டா இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்னு சொல்லல, மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்போ யோசித்து பாருங்க, அப்ப நம்ம இன்றைக்கு எப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்? நம்ம எப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் தேவ சமூகத்துல நாம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், அவர் இரக்கம் நிறைந்தவர் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இல்ல. கர்த்தர் யோசிக்கிறாங்க, நான் உதட்டளவுல இருந்து சொல்லுகிறேனா இல்ல நான் என்னுடைய உள்ளத்தளவுல இருந்து நான் சொல்லுகிறேனா அப்படிங்கிற கர்த்தர் ரொம்ப கவனமாக கவனிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நான் உண்மையாகவே இதை சாட்சியா சொல்லணும். அதாவது 2 நாளைக்கு முன்பதாக அன்றைக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மிகவும் என்னுடைய ஆவியில பயங்கரமான ஒரு சோர்வு, ஒர்க் பிளேஸ்ல ஒரு ரொம்ப அப்படியே ஆண்டவரே நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகள். அப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்காக நான் முழங்கால் போட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நான் அப்படியே ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டவரே எங்களை நேசிக்கிறீங்க நல்ல அன்பின் பிதாவே நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் போதுமானவர்னு சொன்ன உடனே ஆவியானவர் உண்மையாகவே சொன்னார், ஸ்டாப் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு இன்னும் நடுங்குது. ஸ்டாப் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் கேட்டாரு, நிஜமாமே நான் உனக்கு போதுமானவரான்னு கேட்டார். நிஜமாமே நான் உனக்கு போதுமானவரா? என்னால அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்லவே முடியல. நான் சொன்னேன், உண்மை ஆண்டவரே. அப்ப நான் போதுமானவர்னு சொன்னா அப்படின்னா என்ன? நீங்க இனஃப், அவ்வளவுதான். இனஃப், போதுங்கிறதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லையே. அப்ப நிஜமாவே நான் உனக்கு போதுமானவரா? நான் உனக்கு போதுமானவரா இருப்பேனாகில் உன்னுடைய இருதயம் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டான். நான் அதுக்கப்புறம் உண்மையாகவே ஆண்டவர் இடத்துல நான் சொன்ன, ஆண்டவரே உண்மைதாங்க ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் என்னுடைய பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாத்தையும் நான் அதுக்கப்புறம் ஆண்டவரோட சமூகத்துல தட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் அப்பதான் நான் உணர்ந்தேன், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் தேவன் எவ்வளவா கவனிக்கிறார் அப்படிங்கிறத உண்மையாகவே நான் உணர்ந்தேன். நான் நடுங்கிட்டு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட நான் பேசல. உண்மைதான் கர்த்தர். அப்போ யோசித்து பாருங்க, நம்மளுடைய தேவனை ஆராதிக்கிறதுக்காக இந்த இடத்துல நின்று உட்கார்ந்து இருக்கோம். ஆனா நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற துதி, நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரம்
எப்படி இருக்கு? நிஜமாகவே என் தேவனை உணர்ந்து உதடுகளால மாத்திரமா என் உள்ளத்திலிருந்து கர்த்தரை நான் துதிக்கிறேனா என்கிறத கர்த்தர் கவனமாய் கவனிக்கிறவரா இருக்கிறார். நாம அவர் நம்மளை பார்க்கல, அவர் நம்மளோட இடைப்படலை, நாம தத்ரூபமாக பிரத்யட்சமான ஒரு நபரை நான் பார்க்கலன்னு சொல்லி we cannot speak however we want அப்படிங்கிறது உண்மையாகவே அன்றைக்கு பயங்கரமாக கர்த்தர் எனக்கு அதை புரிய வைத்தாங்க. அது மாத்திரம் அல்ல, அடுத்ததாக 9வது வசனம், அதே 4வதுல பின்பகுதி, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இவங்களுக்கு மேல பயப்படத்தக்கவர் அவர் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பூமியில யூ நேம் இட் எனிதிங், இதெல்லாம் தேவன் 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 தேவன்னு யூ நேம் எனிதிங் ஆன் எர்த். ஆனா அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், பயப்படத்தக்கவர் அவரே. அப்ப யோசித்து பாருங்க, வசனம் சொல்லுது, அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். யாரை நான் நோக்கி பார்ப்பேன்? வேற யாரையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். The one who trembles at God's word. அப்படி வசனத்திற்கு நடுங்கிற, ஐயோ என் வசனம் இப்படி சொல்லியிருக்கு, என் வாழ்க்கை அப்படி இல்லை, என் வாழ்க்கை வசனத்தை மீறி இருக்கு. ஏன்னா ஒரு ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார், இந்த வேதம் எத்தனை அழுக்காகிறதோ அத்தனை நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று. எப்போ இந்த வேதம் அழுக்காகும்? நாம் the more the usage, the more it becomes dirty. நான் இந்த வேதத்தை எத்தனையாய் நான் யூஸ் பண்ணி என் வேதம் அப்படியே கிழிஞ்சு இந்த பேஜ் ஃப்ரெஜைல் ஆயிடும் தெரியுங்களா? நம்ம சொல்லுவோம் சில புக்ஸ் எல்லாம், இல்ல நீங்க இதை என் புக்கை கவனமா தான் ஹேண்டில் பண்ணும், நீங்க இதை இப்படி ஹேண்டில் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவோம். நம்ம வேதத்தை அப்படி சொல்லணுமா? நீங்க எல்லா இடத்துலயும் ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கணுமா? வேதத்துல அங்கங்க நம்ம எழுதி வைக்கணுமா? கர்த்தர் என்ன சொல்றார், எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எழுதி வைத்து இந்த வேதம் கிழிஞ்சு இந்த வேதம் அழுக்காகிறதோ அத்தனை நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று சொல்றாங்க ஒரு எழுத்தாளர். அப்ப யோசித்து பாருங்க, நம்ம தேவன் தான் பயப்படத்தக்கவர். அவருக்கு மேல ஒருத்தருக்கும் நாம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம எப்படி தொழுது கொள்ளணுமா? 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதாவது நம்மளுக்கு நல்லா தெரியும் பரிசுத்தம் அப்படின்னா அதற்கு எபிரேய வார்த்தை ஹாகியோஸ் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் செட் அப்பார்ட். இந்த வேலைக்காக குறிக்கப்பட்டவர்கள், செட் அப்பார்ட். நமக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரிசுத்தம்ங்கிறதுக்கு அர்த்தம். செட் அப்பார்ட், இந்த பாத்திரத்தை நான் இதுக்கு தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு எப்படி ஒரு சாதாரண ஒரு கிச்சனுக்கே நாம அதை செட் அப்பார்ட் பண்ணி வைக்கிறோமோ, அப்ப யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தர் நம்மளை எப்படி வேர் பிரித்து வைத்திருக்கிறார் இந்த பூமியில. அக்கார்டிங் டு தி நியூ கவர்னன்ட் கிறிஸ்டியன்ஸ், அக்கார்டிங் டு நம்ம பழைய ஏற்பாட்டின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம ஒவ்வொருத்தருமே ஆசாரியர்களா இருக்கிறோம். அப்ப கர்த்தர் இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வேர் பிரித்து இந்த காரியங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக சொல்லி நம்மளை வேர் பிரித்து வைத்திருக்கிறார். அப்படி வேர் பிரித்து வைத்திருக்கிற தெய்வத்தை, அப்படி மிகவும் துதிக்கப்படத்தக்க தெய்வத்தை, மிகவும் அதாவது நாம் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டிய பயப்படத்தக்கவர் அவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரம், பரிசுத்தமா இருக்கணும். ஓகே, ரைட், செட் அபார்ட் லைஃப். பட் பரிசுத்த அலங்காரம்னா என்ன? அலங்காரம் நமக்கு தெரியும்ல, பெண்கள் எல்லாருமே நாம அழகுபடுத்தி கொள்ள கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட மற்றவங்க முன்னாடி நம்ம ப்ரெசன்டபிளா இருக்கணுங்கிறதுக்காக நிச்சயமா நம்மளை அழகுபடுத்தி கொள்ளதான் செய்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க நான் எதுவுமே பண்றதில்லை அப்படின்னா நிச்சயமா நம்ம சொல்ல முடியாது. அப்ப மற்றவர்கள் பார்க்கிறப்ப நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, நாம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். டீச்சர் இப்படிதான் ஒர்க்குக்கு போகணும், நான் ஒரு டாக்டர் இப்படிதான் நான் ஒரு ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த நம்மளுடைய உடைகளை பார்த்து தான் நம்மளை இடை போடுகிற காலம் இப்போ. அப்போ அவங்களுக்காக வேண்டியாவது நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு, நம்ம வைத்திருக்கிறோம் ஒரு ஸ்டாண்டர்ட். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டை வைத்திருக்கிறோம். இந்த தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு அவர் ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அந்த ஸ்டாண்டர்ட் தான் என்ன அப்படின்னா பரிசுத்த அலங்காரம். அப்ப அந்த பரிசுத்த அலங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, ஒவ்வொரு அவயவங்களா நம்ம எடுத்துப்போமே. இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய கண்கள் எடுத்துப்போம். அப்ப நம்ம கண்களுக்கு என்ன அலங்காரமா, ஒரு விஷயத்த நான் பார்க்கிறபடி அல்ல, என் மாம்ச கண்கள் பார்க்கிறபடி அல்ல, என் கர்த்தருடைய என் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர்னு நம்ம சொல்லக்கூடாது, அவர் பரிசுத்த ஆவியானவர். He is the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய கண்களை கொண்டு பார்ப்பது. நம்மளுடைய கண்ணுக்கு என்ன அலங்காரம்? அதுதான் அலங்காரம். சாதாரணமா ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், ரேண்டமாக பார்க்கிறோம், ரேண்டமாக நான் அதை சொல்லுகிறேன் இல்லை. இந்த காரியத்தை என் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பார்ப்பாங்க? என் கண்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிற பிரகாரமாக. எல்லாத்திற்கும் மேல நமக்கு ஒரு சின்ன ஆர்கன் கொடுத்திருக்கிறாரு. அந்த சின்ன ஆர்கன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆர்கன். அந்த சின்ன ஆர்கனை நாம கர்த்தருக்குள்ள நாம எவ்வளவா யூஸ் பண்ணுகிறோம். நம்மளுடைய வாய், இந்த வாயை நான் எப்படி யூஸ் பண்ணுகிறேன்? என் கண்கள் கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாக, என் வாய் கர்த்தர் பேச நினைக்கிற வார்த்தைகளை நான் பேசுகிறேனா? ஆண்டவர் நினைக்கிற வார்த்தையை பேசுறேனா? நான் நினைக்கிற வார்த்தையை பேசுறேனா? இப்போ நம்ம ஃபேமிலிலேயே உட்கார்ந்துருக்கோம், ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இல்ல ஒரு பயங்கரமா நம்ம பேசுறோம்னா, அந்த இடத்துல என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாயின் மூலமாக என்ன பேச நினைக்கிறாரோ அதை நான் பேசுகிறேனா? பரிசுத்த ஆவியானவர் என் கைகளை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியங்களை நான் செய்கிறேனா? பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்தை எப்படி என் இருதயத்துல வைக்கிறாரோ, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக இந்த இருதயத்துல நான் அந்த காரியத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிறேனா? அதன்படி நான் நடக்கிறேனா? அப்போ ஒவ்வொரு அவயவங்கள் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்ன போ சொல்லுகிற இடத்திற்கு நான் போகிறேனா? இல்ல நான் இல்ல எனக்கு அந்த இடத்துக்கு நான் போகணும், ஆனா என் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துக்கு நீ போக கூடாதுன்னு சொன்னா என் கால்களை நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேனா? ஓகே ஆண்டவரே, எனக்கு அந்த இடத்திற்கு போக பிடித்திருக்கிறது, ஆனா நான் போகல, ஏன்னா நீங்க சொல்றீங்க நான் போக கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய கால்களை நான் பரிசுத்த ஆவியானவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேனா? என் இருதயம், என் சிந்தையில எல்லாமே அப்படியே ஃபுல்லா டம்ப் பண்ணி என்னுடைய சிந்தையில ஆல்ரெடி நான் ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு அதன்படி நான் ஜட்ஜ் பண்ணி நடக்கிறேனா? இல்ல என் சிந்தையை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுத்து, இல்லை ஆண்டவரே நீர் யோசிக்கிற பிரகாரம் எனக்கு தாங்க, நீங்க கொடுக்கிற சிந்தை, அதாவது நீங்க சொல்லுகிறபடி நான் அந்த காரியத்தை சிந்திக்க கிரகிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம்னா என்ன? இதுதான் பரிசுத்த அலங்காரம். ஒரு ஊழியக்காரர், ஒரு மூத்த ஊழியக்காரர், அவருக்கு 93 வயது ஆகிறது. அந்த 93 வயதான ஊழியக்காரரிடத்துல இப்போ ரீசெண்டா அவர் ஆண்டவருடைய கிருபையில நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிறார் அமெரிக்க ஐக்கிய தேசத்துல. அவரிடத்துல ஒருத்தர் கேட்கிறாங்க, பாஸ்டர், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி? நீங்க 93 வருடங்கள் நீங்க ஊழியம் பண்ணிக்கோ, உங்களுக்கு வயது, நீங்க எவ்வளவு ஆண்டுகள் ஊழியம் பண்ணிட்டீங்க, அப்போ நீங்க என்ன பண்ணுனீங்க? இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க ரொம்ப கவனமா கேட்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணுனீங்க? வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் சக்சஸ் இன் த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், 12 வயதுல, என்னுடைய 12 வயதுல நான் எடுத்த தீர்மானம் இன்றைக்கு கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யும்படிக்காக என்னை ஒப்பு கொடுத்து என்னை உந்தி தள்ளுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உந்தி தள்ளுகிறார். அது என்ன? நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன தெரியுங்களா? அந்த காரியங்கள். அவர் தன்னுடைய சிந்தையை முதலாவது ஒப்பு கொடுத்தாராம், தன்னுடைய கண்களை ஒப்பு கொடுத்தாராம், தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தாராம், தன் கைகளை ஒப்பு கொடுத்தாராம், தன் கால்களை ஒப்பு கொடுத்தாராம். அப்ப அவர் சொல்றார், அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா தெரியல. என்ன, என்னுடைய நம்மளுக்கு சூடு சுரணை இருக்கக்கூடாது, நம்மளுடைய உணர்வுகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அதுதான் இவ்வளவு தூரம் என்னை மினிஸ்ட்ரியில நடத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே நான் யோசித்தேன், அவர் 12 வயதுல
12 வயதுல தன்னை ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் கர்த்தருக்காக 93 வயதுல ஒரு மனுஷன் அப்படி ஓடிட்டு இருக்காருன்னா இதுதானே பரிசுத்த அலங்காரம். அப்ப இதுதானே ஒவ்வொரு அலங்காரம். அப்போ நம்ம இன்றைக்கு நம்ம நினைக்கலாம், இல்லைங்க எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இல்லை எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுங்க, இல்லைங்க இனியெல்லாம் நான் அப்படின்னு. நெவர். கர்த்தர் என்னைக்குமே நம்ம தேவன் எல்லாரும் நல்ல பொருளா இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றீங்க, நீங்க அந்த பொருள் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த பீஸை நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம், டேமேஜ் பீஸ் ரிஜெக்டட் அப்படின்னு போட்டுருவோம். ஆனா இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் அந்த பீஸ் எவ்வளோ டேமேஜா இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுல அவர் தான் எக்ஸ்பர்ட். யார் அவர்? யாருன்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு டேமேஜ் தான், நான் ஒரு டேமேஜ் பீஸா தான் இருக்கேன். என்னிடத்துல கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிடத்துல இல்லைதான். ஆனா உள்ளத்திற்குள்ள வாஞ்சி இருக்காங்கிறது தான் முக்கியம். இல்ல நான் இதே இடத்துல நான் இப்படிதான் இருப்பேன் ஏசப்பா, என்ன இல்லைங்க ஆண்டவரேன்னு எனக்கு நானே ஒரு ஈகோவை செட் பண்ணி நான் அமர்ந்திருக்கிறேனா, இல்லைங்க ஆண்டவரே நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேனா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த ஒரு கன்விக்ஷனுக்கு நாம வந்திருக்கிறோமாங்கிறத ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நாம கர்த்தரை தொழுது கொள்ளணும். அது மாத்திரம் இல்ல, ஒருத்தருக்கு சொல்லல, இஸ்ரவேலரே நீங்கள் யாவர் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்னு சொல்லல, பூலோகத்தாரே, பீப்புள் ஆஃப் ஆல் தி எர்த், நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க, பூமியில யாரெல்லாம் இருக்கிறீங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணணுமா, அவருக்கு முன்பாக, அவர் யார், அந்த பரிசுத்த தெய்வத்திற்கு முன்பதாக நடுங்குங்கள். பயத்தினால அல்ல, அதாவது அவர் என்னை ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற பயத்தில் அல்ல, அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் சதேவர்களுக்கு எல்லாத்திற்கும் மேல பெரியவர் அவர். அப்படி இருக்கிற ஒரு தெய்வத்திற்கு முன்பதாக நிச்சயமாகவே நாம பரிசுத்த அலங்காரத்தோடு நாம வருகிற பொழுது நேச்சுரலாவே நமக்கு ஐயோ நான் தெய்வ சமூகத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க யோசித்து பாருங்க, இப்பெல்லாம் நிறைய ஸ்கேன் வந்துருச்சு. அதுலயும் இப்ப லேட்டஸ்ட் ஸ்கேன் என்ன அப்படின்னா பெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட் ஸ்கேன் என்ன பண்ணுமா, உடம்புல ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், ஒரு ரேடியோ ஆக்டிவ், அதாவது புற ஊதா கதிர்களை கொடுக்கிற ஒரு சின்ன அந்த ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்துருவாங்க. அந்த பெட் ஸ்கேன் உடம்புக்குள்ள போய் எந்த இடத்துல ஒரு சின்ன மெட்டபாலிக் சேஞ்ச், ஒரு சின்னூண்டு, நம்ம செல்ஸே ரொம்ப சின்னது, அந்த செல்ஸ்ல என்ன சேஞ்ச் நடக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருமா. அப்ப நம்ம யோசித்துக்கணும், இந்த அறை என்ன, இந்த நம்ம கூடி வந்திருக்கிற இந்த தேவ சமூகம் என்ன அப்படின்னா அதை காட்டிலும் மேலா டயக்னாஸ் பண்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த இன்னைக்கு நான் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம என்ன இந்த ஆலயத்திற்குள்ள இந்த கதவு வழியாக உள்ள வந்துட்டேன்னா யார் இங்க அமர்ந்திருக்கிறா, என்னை முழுமையா டயக்னாஸ் பண்ணுகிற என் தேவன் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். நான் அவரிடத்துல மறைப்பதற்கோ இல்ல அவரிடத்துல நான் மழுப்புவதற்கோ ஒரு காரியம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்பதாக he knows everything. நான் என்னுடைய நினைவுகள் உருவேற்படுகிறதை கூட என் தேவன் அறிந்திருப்பாராகில் அந்த தெய்வத்திற்கு முன்பதாக நான் எத்தனை பரிசுத்தத்தோடு, நான் எத்தனை நடுக்கத்தோடு நான் அந்த இடத்துல அமர்ந்திருக்கணும். திஸ் இஸ் அ டயக்னாசிங் டேபிள். நம்ம எல்லாரும் இந்த இடத்துல அப்படியே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை அப்படியே ஸ்கேன் பண்ணுகிறார். அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், நான் இல்லைங்க ஆண்டவரே இதனாலதான் யோசிச்சேன், நெவர், இல்லைங்க ஆண்டவரே இப்படி இருந்தது அதுக்காக தான் நான் இப்படி நினைச்சிட்டேங்க ஆண்டவரே, இல்லை. அவரிடத்துல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் படைத்தவர், நம்மளை படைத்தவர் அவர் தான். அது மாத்திரமில்ல, பூலோகத்திற்கும் தேவன் அவர் தான். எல்லா தெய்வர்களிலும் மிகவும் பெரியவர் அவர் தான், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவர் தான். எல்லாத்திற்கும் மேல he is the great God. He is great and greatly to be praised. He is the most holy one. அப்படி இருக்கிற தெய்வத்திற்கு முன்பதாக அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நான் டேமேஜ்டு குட் தான் ஆண்டவரே, எஸ் நான் டேமேஜ்டு தான். ஆனா அந்த டேமேஜ்டு கூட்ஸை அதை யூஸ் பண்றதுல உங்களை விட எக்ஸ்பர்ட் ஒருத்தருமே இருக்க முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதனை வேளையில நாம அந்த பரிசுத்தத்திற்கு நேராக சபையாக
சபையாய் அந்த பரிசுத்தத்திற்கு நேராக நம்ம கடந்து வருவோம். உண்மையாகவே சொல்லுகிறேன், நம்ம தேவனை போல ஒரு செகண்ட் சான்ஸ் மாத்திரம் இல்ல, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், நீங்க என்ன சான்ஸ் வேணா சொல்லுங்க, அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு நாம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மன்னிக்கிற தெய்வத்திற்கு முன்பதாக நீங்களும் நானும் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நடுங்கி, உண்மைதாங்க ஆண்டவரே, எத்தனையோ குறைகள் இடத்துல உண்டு, ஐ எம் அ டேமேஜ் கூட ஆண்டவரே, ஐ எம் ஒன் ஆஃப் தட் சார்ட், என்னை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கு நாம கர்த்தருடைய கைகளில் நம்மளை அர்ப்பணிப்போமாயின் கர்த்தர் உங்களையும் என்னையும் நாம யோசிக்காத விதத்துல நம்மளை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக.